Taste the Daily. தமிழகத்திற்கு 4 நாட்கள் பயணமாக வரும் நிதி ஆணையத்திடம் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதியை பெற்றுத்தர முயற்சி எடுப்பாரா அல்லது வழக்கம்போல் மத்திய அரசின் மீது பழியை சுமத்தி தப்பித்துக் கொள்வாரா என முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் சாமானிய ஒருவரால் சரித்திரம் படைத்த புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த நிதி ஆணையத்திலே முறையாக வளர்ச்சி திட்டங்களுக்காக, முன்னோடி திட்டங்களுக்காக, அத்தியாவசிய திட்டங்களுக்காக, குடிநீர் திட்டங்களுக்காக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து குறிப்பாக நிதி மேலாண்மையில கொரோனா காலத்திலே உலகமே சம்பித்து போயிருந்த நேரத்திலே கூட தமிழ்நாட்டிலே மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எந்த நிலையிலும் மக்கள் பாதிக்காத வகையிலே திட்டங்களை செயல்படுத்தி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தார்கள். நிதி ஆணையத்திடம் உரிய கோரிக்கைகளை உரிய முறையிலே ஆதாரங்களோடு எடுத்து வைத்து உரிய நிதிகளை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க முன்வருவாரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் முழுமையான அக்கறை செலுத்துவாரா அல்லது மத்திய அரசின் மீது வழக்கம் போல பழியை சுமத்திவிட்டு தான் தப்பித்துக் கொள்வதிலேதான் அவர் கவனம் செலுத்துவாரா என்பத கேள்விதான். ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் பல இடங்களில் குண்டும் குழியுமாக காணப்படும் சாலைகளால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சென்னை மாதவரம் பிரதான சாலையான செந்தில் நகர் சிக்னல் அருகே சாலை ஓரம் முழுவதும் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் வாகனங்கள் ஒருபுறம் மட்டுமே செல்லும் நிலையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. மேலும் கனரக வாகனங்கள் அதிகம் சென்று வரும் இந்த சாலையில் இருசக்கர வாகனங்கள் சாலையோரமே செல்ல வேண்டிய நிலை உள்ளது. பல இடங்களில் மழைநீர் தேங்கி பள்ளம் தெரியாத அளவிற்கு உள்ளதால் ஏராளமான இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்குகின்றனர். இவற்றையெல்லாம் கண்டும் அந்த சாலையை சீரமைக்க முன்வராத அதிகாரிகள் தடுப்புகளை மட்டும் வைத்து ஒப்பேற்றி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.